நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா கன்னிக்குட்டியை பார்க்க வருதுங்களா? கன்னிக்குட்டியே பாலுக்கு விடுறீங்க இல்லைங்களா? 750 ரூபா ஒரு 50 கிலோ மூட்டை. இப்ப இவர் போடுறது அதான் குச்சி தீவனம், மாட்டு தீவனம். அது இதெல்லாம் போட்டதான் பால், இல்லாட்டி பால் இல்லை. எதுவுமே போடல எனக்கு பால் வேணும்னா மாடை வளர்க்க வேண்டியது, மாடை வளர்க்க வேண்டியது. இப்படியே போச்சுன்னா சாப்பிடறதுக்கு என்னதான்? சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன இப்ப 500 நோட்டு சாப்பிட முடியுமா நீங்க? அது எப்படி சாப்பிட முடியும்? 200 நோட்டு சாப்பிட முடியுமா? முடியாது. எத்தனை ஆண்டுகளா இந்த தொழில பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து பரம்பரையா இருக்கு, 5 தலைமுறையாச்சு. ஈஸியான மெத்தட், எறும்பு மாதிரி. கால்சியம் போட்டு பால் அதிகமா வரும். 15 கன்று குட்டி போட்டாச்சு. 17 இது வரைக்கும் எந்த மாடுங்க அது? எல்லாம் இங்க வளர்ந்த மாடுகள். 30 ரூபாய்க்கு கொடுத்துறேன், அவங்க கொண்டு போய் 60 ரூபாய்க்கு கொடுத்துறாங்க. 2ஆவது நாள் கறக்குறதெல்லாம் வந்து கோதுமை உப்புமா மாதிரி ஆகும். இதுல வந்து நம்ம நேரம் நல்லா இருந்தா மாடு வளர்க்க முடியும். நம்ம நேரம் மோசமாச்சுன்னா மாடுகளே இறந்துடும். இப்ப கண்ணு போட்டுச்சு, நாளைக்கு கால்சியம் போடணும். டேஸ்ட் கேக்குது. என்ன டேஸ்ட்னா என்ன டேஸ்ட்டுங்க? ஒண்ணு அதிகமா போடணும். அது தெரியுங்களா? அப்புறம் இப்போதான் பக்கத்துலயே வருது. டேஸ்ட் பத்தலைங்க அதுக்கு. கரெக்டா டேஸ்ட் பார்த்து அப்படியே விட்டுருச்சுங்களா? டேஸ்ட் இல்லைன்னா குடிக்காது. சரி, அதுக்கு என்னதான் டேஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? உப்பு அதிகமா போடுவீங்களா? இது என்னங்க இது? சொன்ன மாதிரி இப்போதான் குடிக்குதுங்கய்யா. இதான் அது டேஸ்ட் பத்தலைங்க. இன்னும் பத்தலையாட்டு இருக்குது. அது சொல்லுது பாருங்க. 5 தலைமுறையா தொடர்ந்த இந்த ஒரு தொழில் 6வது தலைமுறையில இருக்குமா? எஸ்புங்கம்பாளையம் பகுதியை சார்ந்த அண்ணா நகர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இந்த கிராமத்துல ஒரு ஐயா வந்து 5 தலைமுறையா நாங்க மாடு வளர்க்கும் தொழில தான் மேற்கொண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பதிவு பண்ணாருங்க. இவர்கிட்ட எத்தனை மாடுகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6 கறவை மாடுகளும் 9 கன்றுகளும் அவர் வந்து வச்சிருக்காரு. வெளியே இது வரைக்கும் மாடுகள் நான் வாங்கவே இல்லை. என்னுடைய மாடுகளை தான் நான் இனவிருத்தி பண்ணி வளர்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பதிவு பண்ணாரு. ஐயா கிட்ட பல கேள்விகள் இருக்கு. இந்த காணொலியை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பேர், உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க. இப்போ வந்து இலப்பநாத கிராமம், எஸ்புங்கம்பாளையம், எஸ்பி அண்ணா நகர். இந்த ஏரியாவில் நாங்க வந்து 5 தலைமுறையா விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம். சரி. அதுக்கு உறுதுணையா இருக்கிறது மாடு வளர்ப்பு. மாடு வளர்ப்பு வந்து எங்களுக்கு உரத்துக்கு வேண்டியதை மாடு வளர்த்துறோம். சரிங்க. மற்றபடி பால்ல வந்து எங்களுக்கு லாபம் இல்லை. பால் வந்து லிட்டருக்கு 30 ரூபா தராங்க. நீங்க மாட்டு தீவனம், புண்ணாக்கு, பருத்தி கொட்டை எல்லாம் விலை ஏறிடுச்சு. அதையெல்லாம் போட்டோம்னா நம்மளுக்கு கறவை மாடு பத்தாது. கறவை வந்து எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. ஐயா சொல்லுங்கய்யா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து இப்ப புதன்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் போட்டது. இன்னைக்கு 2 நாள் ஆச்சு. 2 நாளுக்கு குட்டி தான் இது. 2 நாளுக்கு குட்டி. நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க மாடு வளர்ப்பு, விவசாயம். மாடு வளர்ப்பு, விவசாயம். விவசாயம் எப்படி வளர்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க, அனுபவத்தை. மாடு வளர்ப்புன்னு நாம இங்க மாட்டு தீவனம் வந்தாதான் விவசாயத்துல வந்து நம்ம சொந்தமா தீவனம் வச்சிருக்கோம். தீவனம் இருந்தா தான் மாடு வளர்க்க முடியும். சரிங்க. மெயின் இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. பசுந்தீவனம் மெயின். பசுந்தீவனம், உலர் தீவனம். உலர் தீவனம் என்ன? பசுந்தீவனம் என்ன? பசுந்தீவனம் கியூபா புல். என்னங்க அது? ஒரு அங்கிருக்கு வரும். மசால் புல். மசால்னா அதுக்கு உங்களுக்கு வேளாண்மை தொழில் சொல்றது வந்து கியூபா. அப்படிதான் சொல்லுவாங்க. இது வந்து கோ3 ரகம். கோ3. இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு வருது. வெட்ட தாஞ்சிட்டே இருக்கு. 10 ஆண்டுகளுக்கு வரும். 10 ஆண்டுகள். அப்புறம் திருப்பி வைக்க வேண்டியது. கட்டையை மட்டும் வச்ச போதும். அதான். அடுத்து உடல் தீவங்கிறது சோளம் அரைக்க வேண்டியது. சோளம் அரைச்சு நம்ம அறுத்து காய போட்டு வச்சுக்க வேண்டியது. அது எத்தனை நாளுக்கு வர தீவனமா வச்சுக்கோங்க? அது வந்து வருஷ கணக்கில் வச்சுக்கலாம். எப்போ மழை நனையாம வச்சுக்கணும், அவ்வளோதான். மழை நனையாம வச்சுட்டு போனா வருஷ கணக்கில் வச்சுக்கணும். இப்போ மழை காலத்துல வந்து நம்ம எதுவுமே வெளியே போக முடியலன்னா அந்த தீவனத்தை கொண்டு போட்டுக்க வேண்டியது. ஈஸியான மெத்தட், எறும்பு மாதிரி. ஆமா. ஏன்னா மழை காலத்துல நீங்க ஐப்பசி மாசம் வந்து மழை பெய்யும் போது நீங்க எங்கேயும் வெளியே போக முடியாதுல்ல. ஆமாங்கய்யா. அப்போ வந்து அந்த தீவனத்தை கொண்டு நம்ம போட்டுக்க வேண்டியது. அந்த வெளியே போக முடியாத சூழ்நிலையில இருக்கும்போது இந்த தீவனங்களை பயன்படுத்திக்குவீங்க. ஆமா. சரி, மாடு பசியோடயே இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? பசி வளர்ந்தா நீங்க கத்திட்டே இருக்கு, பாலும் இருக்காது. பாலும் இருக்காது, கத்திட்டே தான் கிடக்கு. மாட்டு தீவனம் வந்து குச்சி தீவனம் SKM, தவிடு, அப்புறம் அரிசி கஞ்சி, அவ்வளவுதான். இதுதான் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. ஆமா. மாடு புஷ்டியா வளர்றதுக்கு என்ன பண்றதுங்க? புஷ்டியா வளர்த்தது மாட்டு தீவனம் இதுதான் போடணும். புண்ணாக்கு, பருத்தி கொட்டை போடல, அதெல்லாம் எல்லாமே ரேட் அதிகம். இன்னைக்கு பால் வந்து எங்களுக்கு வந்து லிட்டருக்கு 30 ரூபா தான் தர்றேன். எங்களுக்கு வந்து எதுவுமே கட்டுப்படி ஆகாது. இன்னைக்கு
எஸ்கேஎம் வந்து ஒரு 50 கிலோ மூட்டை வந்து 1370 ரூபா. சரிங்கய்யா. இப்போ 60, இந்த வாரத்தில் 60 ரூபா ஏறிடுச்சு. ம். தவிடு வந்து அரிசி தவிடு வந்து ம். 780 ரூபா. 780ங்களா? 780 ரூபா ஒரு 50 கிலோ மூட்டை. இப்போ இவர் போடுறது அதான் குச்சி தீவனம், மாட்டு தீவனம். அது குச்சி தீவனம் போடுறாரு. ஆ. 1370 ரூபா. ம். இது வந்து தவிடு வந்து 780 ரூபா. 780. 80. ம். உப்பு வந்து ஒரு பண்டல் 25 பண்டல். ம். கல்லுப்பு ம். 180 ரூபா. 180. 180 ம். கல்லுப்பு. ம். இதெல்லாம் போட்டா பால், இல்லாட்டி பால் இல்லை. எதுவுமே போடல, எனக்கு பால் வேணும்னா எதுவுமே போடலன்னா 10 லிட்டர் ஒரு நாளைக்கு 6 லிட்டர் கறக்கிற பால் 2 லிட்டர் தான் வரும். அது இயற்கையா வர்றது. ஆமா, அவ்வளவுதான். அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். மாடை வளர்க்க வேண்டியது. இப்ப மாடு வளர்ப்பு என்னன்னா எங்களுக்கு வந்து உரத்துக்கு வேண்டியது சாணி. ம். உரம் தான் மெயின். ம். இப்ப எங்களுக்கு வந்து இதுல எந்த லாபம் கிடையாது. சரிங்க. மாடு வளர்ப்பு வந்து உரம். ம். இயற்கை உரம். இதுதான் வச்சுக்கிறீங்க. இதுக்கு வேண்டியது மாடு. எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? இப்ப ஒரு கறவை வந்து இப்ப 6 மாடு இருக்குது. 6 மாடு கறவை. மொத்த கண்ணுக்குட்டியாலும் சேர்ந்து 15 உருப்படி. மொத்தம் எத்தனை மாடு மட்டும் எத்தனைங்க? மாடு 6. 6 மாடு கன்றுக்குட்டிங்க 9 கன்றுக்குட்டிங்க. 9 கன்றுக்குட்டி. ஒரு 15 மாடுகள் வச்சிருக்கீங்க. எத்தனை ஆண்டுகளா இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து பரம்பரையா இருக்கு. பரம்பரை தொழில. 5 தலையும் இப்ப இதோட 5 தலைமுறையாச்சு. 5 தலைமுறை தொழிலை நீங்க மேற்கொண்டுட்டு இருக்கீங்க. ஆமா. அதாவது உங்க முப்பாட்டம் தொழில். முப்பாட்டம் கூட இல்ல, அவருக்கு தாத்தா. இந்த பரம்பரை தொழில். இந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி கத்துக்கிட்டீங்க? கத்துக்குன்னா ஒண்ணுன்னா நம்ம இங்கேயே பிறந்து வளர்க்கறதுனால இருந்து அப்படியே பார்த்துக்க வேண்டியது. நம்ம இதுலயே தானே இருக்கிறோம், இங்கே தானே இருக்கிறோம். மாடுகளுக்கு ஏதாவது நோய்கள்லாம் ஏற்படுதுங்களா? நோய் வருச்சுன்னா மழை காலத்துல தான் நோய் வரும். இந்த காலில் புண்ணு வரும். என்ன புண்ணுங்க? அதுக்கு வந்து கால் நோயும்பாங்க. சரிங்க. அதில் அந்த மழையிலேயே நனைஞ்சிட்டு இருக்கும்போது அது டாக்டர் வந்தாங்கன்னா ஊசி போடுவாங்க. டாக்டர் வந்து போன் அடிச்சு இங்கே வந்துடுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை. மாடு பலனுக்கு வந்தாச்சுன்னா அதுக்கு ஊசி போடுறதுக்கு சனை ஊசி போடுறதுக்கு டாக்டர் இங்கே வந்துடுவார். சரிங்க. மற்ற வந்து கால்சியம் போடுறதுனால வந்துடுவார். இப்போ கண்ணு போட்டுச்சுன்னா நாளைக்கு கால்சியம் போடணும் எனக்கு. கால்சியம் ஊசி கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். ஆமா, கண்ணுக்கு கால்சியம். சரி, கால்சியம் ஊசி போடாம நம்ம உணவுல என்ன கொடுக்கலாங்க மாடுகளுக்கு? தானியத்துல என்ன கால்சியம் இருக்கு? எதுல கால்சியம் சத்து அதிகம்? கால்சியம் வந்து நம்ம சுண்ணாம்பு தண்ணியில் தான் கால்சியம். அது கொடுப்பீங்களா? நாமளும் அது சுண்ணாம்பு வந்து போட்டா தண்ணியை எடுத்து ஊற்றணும். அதனால வருஷத்துக்கு ஒருக்க கால்சியம் மட்டும் ஏற்றிட வேண்டியது. அந்த ஊசி குளுக்கோஸ் மூலியமா. இல்லாட்டி எலும்பு வீக் ஆயிரும். ஆமா, எலும்பு வீக் ஆயிரும். மாடு பால் வந்து கால்சியம் போட்டு பால் அதிகமா வரும். எத்தனை இது வரைக்கும் வச்சிருப்பீங்க மாடுக? அது வந்து தீவனம் சாப்பிட்ற வரைக்கும் 15 உருப்படி 17 உருப்படி பரவாங்க. அதெல்லாம் அங்கே இருக்குது. அது 17வது கண்ணுக்குட்டி. அது 17வது அது வந்து 15 கண்ணுக்குட்டி போட்டாச்சு. 17 ஈத்து வரைக்கும் எந்த மாடுங்க அது? அது ஒன்று அங்கே இருக்குது. அது மகாது. அப்புறம் அது எங்க அந்த 17 ஈத்து மாடு வந்து அங்க இருக்குது. இதோடைய பொண்ணு வராது, இதோடைய பொண்ணு வராது, அந்த காது விட்டுருக்கு வராது. எல்லாம் இங்கே வளர்ந்த மாடுகள். ஓகே. 17 ஈத்து வரைக்கும் இப்ப வரைக்கும் வச்சிருக்கீங்க? வாங்கிட்டு வந்த மாடுகள் எதுவும் கிடையாது. எல்லாமே இங்கே பிறந்த மாடுகள். அப்ப நீங்க எங்கேயுமே வாங்கிட்டு வரல? வாங்கிட்டு வந்த மாடல் எல்லாம் இங்கே பிறந்த மாடல். என்ன குடிக்கிற கொஞ்சம் சிரமப்படுதாட்டு இருக்கு. ஆமா, அது தண்ணி குடிச்சதுங்களா? குடிச்ச மாதிரியே தண்ணி குடிக்கல. அது டேஸ்ட் கேக்குது. என்ன டேஸ்ட்னா என்ன டேஸ்ட்டுங்க? ஒன்னும் அதிகமா போடணும். அது தெரியுங்களா? இல்ல இப்போதான் பக்கத்துலயே வருது. கலக்கி விட்டா குடிக்கும். நாக்குல அப்படியே டேஸ்ட் பாக்குது. டேஸ்ட் பத்தலைங்க அதுக்கு. கரெக்டா டேஸ்ட் பார்த்து அப்படியே விட்டுருச்சுங்களா? டேஸ்ட் இல்லைன்னா குடிக்காது. சரி, அதுக்கு என்னதான் டேஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? உப்பு அதிகமா போடுவீங்களா? உப்பு அதிகமா அது பார்த்தால கண்டுக்கு மாட்டுக்கே தெரியுது. அது எது போடலன்னா குடிக்காது. இது என்னங்க? இது சாப்பாடு. இது என்ன பண்ணுவீங்க? இதை மாட்டுக்கு ஊற்றுறாங்க. இதுவும் சாப்பிடுமா? இது ஊத்துனா தான் சாப்பிடு. இது ஊத்துனா சாப்பிடுங்களா? இது ஊத்துனா தண்ணியே குடிக்கும். குடிக்கும். சொன்ன மாதிரி இப்போதான் குடிக்குதுங்கய்யா. அது டேஸ்ட் பத்தலைங்க. இன்னும் பத்தலையாட்டு இருக்குது. சொல்லுது பாருங்க. எவ்வளோ மாசம் ஆச்சுங்கய்யா? 2 நாள் ஆச்சு. 2 நாள் குட்டி. அது ஆண் குட்டிங்களா பெண் குட்டிங்களா? ஆண் குட்டி. என்ன பண்ணுவீங்க அதையா? இதெல்லாம் கசாப்பு போடுறேன். வேற வழி இல்லை. எத்தனை நாள் வச்சிருப்பீங்க? இது கரை முடிகிற வரைக்கும். கரை முடிகிறதுனா எவ்வளோ நாள் இருக்குங்க?
இப்போ 10 மாதம் 12 மாதம் கறக்கு. 12 மாசம் இருக்குங்களா? அது வரைக்கும் வச்சிருப்பீங்க. ஆமாம், இல்லாம வந்து சொரக்கூடாது, பால் கறக்க முடியாது. அதனால அதுக்காகவே வச்சிருப்பீங்க. நாங்கள் 30 ரூபாய்க்கு ஊற்றுறோம், அவங்க கொண்டு போய் 60 ரூபாய்க்கு ஊற்றுறாங்க ம். பால்காரர். ம். அதனால எந்த கட்டு சொசைட்டிக்கு ஊற்றினாலுமே எங்களுக்கு கட்டு வழி இல்லை. ம். சொசைட்டியில் வந்து ஒரு 32 ரூபா 38 ரூபா தான் வரும். சரிங்க. அது வந்து இப்போ பாயிண்ட் வரணும். பாயிண்ட் வந்தால் தான் அங்கே காசு, இல்லாட்டி அதுவும் இல்லை. அதனால நாம் வந்து பால் கறக்கிட்டு பால் ஊற்றுறோம். ஏதோ எங்களுக்கு மாட்டு இந்த எருவுக்கு வேண்டியதை மாடு வளர்த்துறோம். எங்க பால் ஊத்துறது நீங்க முன்னாடியே ஆவினுக்கு ஊத்திட்டு இருந்திருக்கீங்க. ஆவின். இப்போ வந்து நீங்க பால்காரர் பால் நீங்களே கறந்து இல்ல, பால்காரர் வந்து அவரே கறந்துட்டு அவரு கறந்தா கம்மியா தானே கொடுப்பாரு. அதான் 30 ரூபா தராரு. அது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுங்களா? அதான் கட்டுப்படியாகாது. அது எங்களுக்கு சாணி தான் மிச்சம். அதான் கேக்குறேன் நானு. பால் காசுல இப்ப அதாங்க ஒரு 7 நாளைக்கு மாட்டு தீவனம் 1380. அரிசி தவிடு வந்து 780 50 கிலோ. கல்லுப்பு 180. கல்லுப்பு ஒரு பண்டல் 25 பாக்கெட். அடுத்தது வந்து ரேஷன் அரிசி, அது ஒரு மூட்டை. அது கணக்கு கிலோ 8 ரூபா வருது. அது 8 ரூபா. இதெல்லாம் போட்டா ஒரு வாரத்துக்கு கணக்கு போட்டுங்க. இவ்வளவு போடும்போது எனக்கு ஒண்ணுமே கிடையாது. சரிங்க. ஒரு நோட்டு அங்கே தான் ஒரு எடுத்து பாருங்க. நோட்லயே எல்லாம் கிளியரா எழுதி வச்சிருக்கீங்க. எல்லாம் அவர் பால்காரர் எழுதுறாரு. அவர் எழுதிடுவாரு எவ்வளவு லிட்டருங்கிறது. அதை பாருங்க. அத்தனை வாரம் நேற்று 4000 ரூபா கொடுத்தாரு. இப்ப நான் சொல்ற கணக்கு வாரம் 4000 ரூபா வந்துருச்சலாம் 7 நாளைக்கு. அப்ப எனக்கு என்ன இருக்குது? ஆமா. எனக்கு ஒண்ணும் இல்லையில. நான் எங்களுக்கு போடுற சாணி தான் மிச்சம். ஏன்னா நீங்க வெளியே சாணி வாங்கினா உங்களுக்கு சாணியெல்லாம் வாங்கியெல்லாம் விவசாயம் பண்ண முடியாது. மாட்டை வந்து சாணிக்காக தான் சாணிக்காக வச்சு. எவ்வளவு லிட்டருங்க ஒரு நாளைக்கு நீங்க கறக்குறீங்க? மினிமம் ஒரு 10 லிட்டர். காலையில போது சாயந்தரம் 20 லிட்டர் நீங்க எடுக்கிறீங்க. என்ன ஏன்னா மாடுகள் நம்ம வச்சிருக்கோம்? மாடுகள் இது கலப்பினம் தான். கலப்பின மாடுகள் தான். ஓரின மாடுகளை நீங்க வைக்கல, கலப்பின மாடுகள். எல்லாம் இந்த ஊசியில வந்த மாடுகள் தான். நாட்டு மாடுகள் அதுங்க. நீங்க அதான் பதிவு பண்ணீங்களா? நீங்க வெளியே எங்கேயுமே மாடு வாங்கல. என்னுடைய மாடுகளை தான் இனவிருத்தி பண்ணிருக்கேன் நீங்க. எல்லாம் கலப்பின மாடுகள். ஐயா இப்போ செட் எல்லாம் நான் பாத்தேங்க. இந்த தகர செட்டு தான் நீங்க போட்டுருக்கீங்க. இது வந்து எப்படி கூலிங்கா இருக்குங்களா? கொஞ்சம் ஹீட்டா இருக்குங்களா? இது வந்து மழை காலத்துக்கு மட்டும் இப்ப பால் கறக்கிறதுக்கு மட்டும் யூஸ் ஆகும். மற்ற நேரங்கள்ல எல்லாம் தென்னை மரத்தடி கட்டி வெளியே நீங்க உங்களுடைய தோட்டத்திலேயே கட்டிக்குவீங்க. ஏன்னா அப்பதான் காற்று ஓட்டமா. இப்ப பால் கறக்கிறதுக்கு மட்டும் இங்க வரும். ஒரு சாயந்தரமா எல்லாம் வெளியே தான் கட்டிக்கும். ஓகே. இப்ப இந்த மாடு வந்து கன்று ஈன்று 2 நாட்கள் தான் ஆச்சுங்கிறத நீங்க பதிவு பண்ணீங்க. இப்ப இதனுடைய பால் வந்து பாத்தீங்கன்னா சீம்பால். இந்த மாடு வந்து 2 நாள் ஆயிருக்குன்னா இப்ப எத்தனை நாளைக்கு இது சீம்பால்? 5 நாள் ஆகும். 5 நாளா? ஒரு மாடு வந்து 4 நாளே முடிஞ்சிடும். ஒரு நாள் 5 நாளாக 6 நாளும் சீம்பால். அந்த பால் காய்ச்சும் போது இந்த பாத்திரத்தில் ஒட்டாம இருக்கணும். ஒட்டாத வரைக்கும் ஒட்டாம இருந்தா தான் நம்ம பால் கறக்க ஊற்றணும். ஒட்டுச்சுன்னா ஊற்றக்கூடாது. 5 நாளைக்கு நீங்க சீம்பால் 5 நாள் 6 நாள் ஆகுது. நீங்களே பச்சுக்குவீங்களா இல்ல வெளியே கொடுக்குறீங்களா? இல்ல வெளியே இல்ல. ஃபர்ஸ்ட் சீம்பால் கேக் மாதிரி ஆகுது. முதல் நாள் மட்டும். 2ஆவது நாள் கறக்குறதெல்லாம் வந்து நம்ம ரவை கோதுமை உப்புமா மாதிரி ஆகும். அப்பெல்லாம் அதையெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அதை வேணும் நம்ம பண்ணிக்கலாம். அப்ப நாம நாய் 8 ரூபா பிடிக்கிறாரு ஊத்திடுவீங்க. ஊத்திக்க வேண்டியது. அதை ஊத்திக்க வேண்டியது. ஒரு 5 நாள் கழிச்சுதான் பால் நல்லா தரமா கறக்கும். சரி, புதுசா அந்த கன்று ஈன்று 5 நாட்களுக்கு அப்புறம் அது எவ்வளவு லிட்டர் பால் வந்து மாடு கொடுக்குது? அது வந்து ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு மாதிரி. இந்த மாடு இது 5 லிட்டர் வரும் காலையில. அது போற அது 5 லிட்டர் வரும். அது 4 தான் வரும். அது 4 தான் வரும். அப்படித்தான் வரும். எல்லாம் ஒரே மாதிரி வரும். ஒரு இனத்துக்கு தகுந்த மாதிரி கறவை மாறும் இல்லைங்களா? ஜாதிக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். இதே எச்சப்பா இருந்தா அதிகமா வரும். கண்ணுக்குட்டி ஒண்ணு வெள்ள போச்சு, அது எச்சப். அது வந்து கிர்ரு. ஒரு அது காது பெருசா இருக்குது சேவலை. கிர்ருனா அது மாதிரி ஒவ்வொரு ஜாதிக்கு தகுந்த மாதிரி தான் பால் வரும். பால் உற்பத்தி அதிகமா வரும். ஐயா, இப்ப இந்த தொழில் வந்து நலிவடைஞ்சிட்டு இருக்குங்கிறதுங்களா உங்களோட பார்வையில? இது இது வந்து நம்ம சொந்த பூமிங்கனால வளர்த்திட்டு இருக்கிறேன். எவ்வளவு ஏக்கர் பயிரிட்டு இருக்கீங்க? உங்களுடைய வந்து மாட்டு வனம் இப்ப 1/2 ஏக்கரா. இது பசுந்தி வனம் மட்டும் 1/2 ஏக்கரா வச்சு, மீதி சோளம் மிளகா வைக்கிறதுக்கு 1 ஏக்கரா இருக்குது. அது தனியா 1 ஏக்கர் 1 ஏக்கரா. இல்லாட்டி ஒண்ணும் பண்ண முடியாது. விவசாயத்துல வந்து மாடு வளர்ப்பு வந்து கரெக்டா இருந்தா தான் பண்ண முடியும். இல்லாட்டி ஒண்ணும் பண்ண முடியாது. இதுல வந்து நம்ம நேரம் நல்லா இருந்தா தான் மாடு வளர்க்க முடியும். நம்ம நேரம் மோசமாச்சுன்னா மாடுகளா இறந்துரும். அது கொஞ்சம் பார்த்துதான் கவனமா இருக்கணும். இப்ப போன ட்ரிப் 4 கண்ணுக்குட்டி இறந்துருச்சு. எப்படிங்க? அதான் திடீர்னு என்னன்னு கண்டுபிடிச்சு. என்ன நோய்ங்கிறது தெரியாம. அதனால நம்ம நேரம் நல்லா இருக்கணும். ஐயா, இப்போ நீங்க 5 தலைமுறையா உங்களுடைய தொழில் வந்து மாடு வளர்க்கும் தொழிலுங்கிற மாதிரி நீங்க பதிவு பண்ணீங்க. உங்களுடைய தாத்தா, அவருடைய தாத்தா காலத்துல இருந்தே நீங்க மாடு வளர்த்துட்டு இருக்கீங்க. இந்த தொழில் வந்து அவங்க தொன்று தொட்டு உங்க பரம்பரை தொழிலா நீங்க கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மகள் இருப்பாங்களே, அவங்களே இந்த மாடு வளர்க்கும் தொழில இருப்பாங்க. அவங்களே இப்ப வந்து படிச்சுக்கிறதுனால அதான் கேக்குறேன் நான். படிச்சதுனால அவங்க பாட்டுக்கு வெளியூர் வேலைக்கு போயிட்டு 5 தலைமுறையா தொடர்ந்த இந்த ஒரு தொழில் 6வது தலைமுறையில இருக்குமா? இருக்காது.
எதனால? அதனால எல்லாம் படிக்கிறாங்க, படிச்சு வேலைக்கு போயிடுறாங்க. இப்படியே எல்லாருமே படிச்சு வேலைக்கு போயிட்டா இது இந்த தொழில் விவசாயமும் இந்த மாடு சார்ந்த தொழில்களும் அழிஞ்சிடும், நடைபெறுமா? நலிவடைஞ்சிடும். அடுத்த ஒரு தலைமுறை ஒரு 10 ஆண்டுகள் 4 தலைமுறைக்கு மேல விவசாயமே இருக்காது. விவசாயம் இருக்காது. பண்றதுக்கு ஆள் இல்லை, விவசாயம் செய்யறதுக்கு ஆள் இல்லை. ஆள் இல்ல. இப்படியே அதான் போச்சுன்னா சாப்பிடறதுக்கு என்னதான் வழி? சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன இப்ப 500 நோட்டு சாப்பிட முடியுமா நீங்க? அது எப்படி சாப்பிட முடியும்? 200 நோட்டு சாப்பிட முடியுமா? முடியாது. விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்தா தான் விவசாயம் பண்ண முடியும். சரிங்க. அரசாங்கம் ஆகட்டும் யாரா இருந்தாலும். ஆனா அதுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. முன்னுரிமை கொடுக்கறதில்ல. அது இல்லாம விவசாய பூமி பூரா இன்னைக்கு வீடு காயிட்டு இருக்குது. அப்புறம் எங்க போய் எங்க போயிட்டு விவசாயம் பண்ணுவீங்க? கண்டிப்பாங்க. இது என்னுடைய ஆதங்கமும் தான். ஆமா. நான் வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும் சொல்லல. எனக்கு இந்த பார்வையில பாத்துட்டு இருக்க எல்லா விவசாய நிலங்கள் எல்லாம் அழிக்கப்படுது. விவசாய நிலையம் அழிக்கப்போது விவசாயத்துக்கு இப்ப ஆள் கிடைக்கிறது இல்ல. ஆமா. இப்ப இந்த 100 நாள் வேலை கொடுத்தாப்புல இருந்து எந்த பொம்பளையாலும் வேலை கிடைக்கல. வேலைக்கு ஆள் வர்றதில்ல. சிரமம் தான். ஒரு காய்கறி போட்டா காய்கறி பறிக்கிறதுக்கு ஆள் இல்ல. அதனால இப்ப காய்கறி எல்லாமே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த வாழை விவசாயத்துல இந்த வாழை மட்டும்தான். வாழை மட்டும்தான் போட்டு பயிரிட்டு இருக்கீங்க. ஓகே. சரிங்க. நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. ஐயா வந்து தூங்கிட்டு இருந்தவரை கேட்டேன் அம்மாங்கிட்ட. அம்மாங்க வந்து கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே நமக்கு இன்பத்தோட வரவேற்று பல வீடியோக்குள்ள நம்ம பல பேர்த்த நம்ம சந்திக்கிறோம். ஐயாவுடைய ஒரு வீடியோ வந்து கண்டிப்பா தனித்துவமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பல விதங்கள்ல தன்னுடைய 5 தலைமுறையா தொடரப்பட்ட இந்த ஒரு தொழில் வந்து 6ஆம் தலைமுறையில இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கறத அவரே பதிவு பண்றாரு. இது வந்து உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படணுங்க. ஏன்னா வந்து எதிர்வரும் தலைமுறை வந்து சாப்பிட்றதுக்கே இனி வரும் நாட்கள்ல விவசாயிகள் வந்து அழிஞ்சிட்டு வந்துட்டே இருக்காங்க. நம்ம சாப்பிட்றதுக்கே இன்னும் எதிர்வரும் நாட்கள்ல உணவு இருக்குமாங்கிறது சந்தேகம் தான். ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க தொடரணுங்க ஐயா. இந்த இருக்கும் வரை இந்த ஒரு தொழிலை விடாதீங்க. இதெல்லாம் விட மாட்டேன். கண்டிப்பா. ஓகே. நன்றிங்க. தொடர்ந்து நம்ம சிவாரண்டியை பாருங்க. இன்னும் ஏராளமான வீடியோ காணொளிகள் காத்துக்கிட்டு இருக்கு. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.